மூங்கில் தோட்டத்தில் பதுங்கியிருந்த விருந்தாளி, பெருமூச்சு விட வச்ச விஷ ஜந்து, எல்லாரையுமே அலற விட்ட கொம்பன். என்ன நடந்திருக்குன்றத விரிவா பார்ப்போமா? தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் தாலுகா அம்மாசத்திரம் தனியார் வீட்டு வசதி கவுன்சில் குடியிருப்பு பகுதியில் வாழ்ந்து வரவங்க தான் ராதிகா. இவங்களுடைய கணவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு வராரு. இவங்களுடைய வீட்டு பின்புறத்துல பாத்தீங்கன்னா மூங்கில் தோட்டம், செடி கொடின்னு அடர்ந்த வனப்பகுதியா இருந்திருக்கு. அந்த காட்டு பகுதியில இருந்து நம்ம கொம்பன் என்ட்ரி கொடுத்திருக்காரு. இந்த நிலையில இரவு நேரத்துல பின்பக்கம் இருக்கக்கூடிய கழிவறைக்கு இவங்க போயிருக்காங்க. அப்பதான் கொம்பனுடைய என்ட்ரி. என்ன இஸ்கி இஸ்குன்னு சவுண்ட் வருதுன்னு போய் பார்த்தா விஷ ஜந்துவா இருக்கக்கூடிய கொம்பேரி மூக்கன் பாம்பு. கொம்பேரி மூக்கனை பார்த்த உடனே அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. கொம்பேரி மூக்கனை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி திருவிடைமருதூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் போயிருக்கு. தகவலின் பேர்ல தீயணைப்பு துறையினர் சீக்கிரமா வந்து 5 பேர் கொண்ட குழுவோட ரொம்ப லாவகமா கொம்பேரி மூக்கனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. கொம்பேரி மூக்கன் பாம்பை பிடிக்க கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கான். கனத்த போராட்டத்துக்கு பிறகுதான் கொம்பேரி மூக்கன் பாம்பை பிடிச்சிருக்காங்க. இந்த பாம்புனால அந்த பகுதியே பரபரப்பா காணப்பட்டிருக்கு. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாக என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிக் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வட்டா.